ஏனுங்க நம்ம ஊர் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் கல்லெண்ணெய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டு, 4 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அறுத்ததை போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள். வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி பூண்டு மணம் நல்லா வருதுங்க. இந்த சமயத்துல ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டுக்கணும். 3 டம்ளர் கொதிக்க வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். அளவான கல்லுப்பு. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் அப்படியே சீரகத்தை ஒரு நசுக்கி அப்படியே போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 3 விசில் குட்டு எடுத்துக்கலாம். சுவையான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு சூட்டபிளான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சுண்ட வச்சதையும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டா செமையா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.